இல்ல இதற்கு சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி உள்ளிட்டோர் எல்லாருமே. எல்லாரும் எல்லாரும் இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப டீப்பா போகல. அவர் எல்லாத்திட்டையும் பேசிட்டேன், எல்லாரும் உட்காந்துடலாம், இப்போ கூட நீங்களும் வந்துருங்க சார் உட்காந்துடலாம் அப்படின்ட்டாரு. வாங்க பிரதர் நீங்களும் எல்லாம் உட்காந்து பேசுவோன்ட்டாரு. அது பின்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எனக்கு. ஏன்னா நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சு ஜெயஸ்ரீ பிரபாகரன், நான், கேசி பழனிசாமி எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க கஜேந்திரன் எல்லாம். ஆனால் அவரோட இழுபறியாக இருந்தது. அதை நான் அவர் முடிச்சு வைக்கிறேன் பொழுது ஒரு பெரிய வெற்றி தானே, ஒரு சந்தோஷம் தானே. அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வரும். எப்படி வரும் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு அப்படின்னு அவர் அந்த அந்த ஒரு அந்த செய்தியாளர் சந்திப்பு வச்சிருந்தார் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் அந்த கருத்துக்களை சொன்னார் 10 செய்தியாளர் நாள் சந்திப்புல. டைம் கொடுத்தாரு. அந்த டைம்லாம் கொடுத்தாரு. 10 அவருடைய நாள் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது இல்ல. 10 நாள் டைம் கொடுத்தாருல. ஆமா. 10 தோல்வி பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. அதனால அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்றதுன்ட்டு எல்லாம் கூடி பேசி இந்த பொறுப்புல இருந்து அவரை தேவையில்லாம எடுத்தாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்.